எத்தனை வாட்டி நான் உங்களை கேட்டிருப்பேனா? அவர் என்ன பண்ணுறாரு, எங்கே இருக்கிறாரு, நீங்கள் மட்டும்தான் கான்டாக்டில் இருக்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் எங்கள் வீட்டுக்காரை பற்றி பேசியிருக்கீங்க தெரியுமா? ஆனால் நான் அன்னைக்கு கூட ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். இல்லை நீ அவன் எதுக்கு சொல்ல மாட்டேன்மா, அவ்வளோதான். ஃபோன் பண்ணுவாங்க சொல்ல மாட்டேன். ஃபோன் பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிறத கேட்பாங்க, நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க, ஆனால் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? சொல்ல மாட்டாரு. அது இருக்கிறத சொன்னா அவரு பொண்டாட்டிக்கிட்ட நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாரு. அவர் பொண்டாட்டிக்கிட்ட? ஆமாம் ஆமாம், நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்ல மாட்டாரு என்கிட்ட. நீ தான் பொண்டாட்டி சொல்லுமா? அதுதான் என்னதான் மேடம் சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லிடுவாங்கன்றதுனால அவர் சொல்ல மாட்டாராம். சரி, ஃபோனை கட் பண்ணுங்க. என்னம்மா பண்ண போற? இதுக்கு தண்டனையே கிடையாதா மேடம்? நான் கேட்குறேன். இதே மாதிரி எல்லா ஒரு ஆண்களும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் குடும்பம் பண்ணிட்டு அந்த சட்டத்தை தான்மா கேட்கணும், இந்த சிஸ்டத்தை கேட்கணும். இந்த கேள்வியை நீ சட்டத்தையும் சிஸ்டத்தையும் உனக்கு என்ன, உன்னோட ஆதங்கம் என்ன இருக்கோ கேளு. முடியுங்களா? இது மாதிரி ஒரு பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி 13 வருஷம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு எனக்கு அந்த பொண்ணு வேணான்ற போகிற பட்சத்தில் அவங்க இருக்கிறாங்க.